இன்னுமா குக்கீஸ்லாம் கடையில் வாங்கிட்டுருக்கீங்க? நம்மளோட கேசஸில் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக்கீஸ் நம்ம பண்ணி சொல்லித்தரோங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூவையும் எண்டிலே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட்டான குக்கீஸ் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தாராளமாக கண்டு பண்ணலாம். நம்ம வீடியோ எடுக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வீடியோ எடுத்திருக்காங்க. அது மாதிரி உடைக்கும் போது ஒரு தூள் மேலே பறக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி டப்புன்னு பறக்குது. ஒரு சாப்பிடும் போதே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளே ஹைஜீனிக்காகவும் பண்ணுறோம், கிட்ஸும் சாப்பிட்டுக்கலாம். எக்ஸ்பைரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. நார்மலாக நம்ம கடையில் வாங்கின எக்ஸ்பைரியும் தெரியாது. அதனால இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஃபோனில் பார்த்து பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து எப்படின்னா இந்த பவுடர் சுகர் தான் பண்ணி போடணும், இந்த ஒரு சென்டிமீட்டரில் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. இதை ஆட் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க, பேக் பண்ணி வைங்க. ப்ரீ ஹீட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பிளேட்டிங் எப்படி டீடைலா கிளாஸ் இருந்தது உங்களுக்கு? அந்த கிளாஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. வீடியோவா பார்த்து நம்ம பண்றோம்னா மெல்ட் ஆயிடும். எப்படி சொல்றேன்னா அந்த சுகருக்கு இப்படிதான், அந்த சுகர் இந்த அளவுல இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர்ல தான் நம்ம கொடுக்கணும்னு தெரியாம வீடியோல எப்படி பண்றாங்களோ படப்படம் நம்மளும் அப்படியே பண்ணுவோம். அந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆயிடும். குக்கியாவே வராது. ஆனா இதுல அப்படி இல்லை. நம்ம அந்த அந்தந்த டைம்ல நம்ம இந்த டைம்ல அதை நிப்பாட்டணும், இந்த டைம்ல அடுத்தது இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோல அப்படியே மைதாவோ அப்படியே மாவு போடுவாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த அளவுல இவ்வளவுதான் கொடுக்கணும், மிக்சிங் இப்படிதான் பண்ணணும். எந்த அளவுக்கு டீட்டெயிலாக எந்த வீடியோன்னு நாங்களும் பார்க்கலாம். அதனால